ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா செம்பரோட விதையை சமைக்க போகிறோம், அதாவது பீஜி செம்படா. ஸோ பொதுவாகவே நம்ம பழத்தை சாப்பிட்டு பீஜியை வந்து த்ரோ பண்ணிடுவோம். சில சமயத்தில் என்ன செய்வோம், அந்த பழத்தை வந்து நம்ம குவே செய்வோம். குவே செஞ்சுட்டு அப்பயும் அந்த பழத்தை வந்து சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் அது வந்து த்ரோ பண்ணிடுவாங்க. அப்படி நீங்கள் குவே செஞ்சாலும் சரி, அந்த விதையை நீங்கள் திருப்பி யூஸ் பண்ணலாம், அந்த பீஜியை நீங்கள் திருப்பி யூஸ் பண்ணலாம். அல்லது பழத்தை சாப்பிட்டு அந்த பீஜி இருந்தாலும் சரி, நீங்கள் திருப்பி அந்த பீஜியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரி, என்ன செய்யலான்னு பார்க்கலாமா? இன்றைக்குள்ள சமையல் பேர் வந்து பிஜி செம்படாக் துமிஸ். சரிங்களா? அந்த பிஜி செம்படாக்கு வந்து நம்ம துமிஸ் பண்ண போகிறோம், ஒரு சைட் டிஷ்ஷாக. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீஜி செம்படாவை எடுத்துக்கங்க. அந்த பீஜி செம்படா வந்து நீங்கள் குவே செஞ்சு வேக வச்சுருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் பழத்தை சாப்பிட்ட விதை இருந்தாலும் பரவாயில்ல. எது இருந்தாலும் அதை எடுத்து சுத்தரில் போட்டு நல்லா வேக விடுங்க. உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிங்க சமைக்கிறவனுக்கு. உப்பு தண்ணியில் நல்லா வேக வச்சு நல்லா சாஃப்டாக முள்ளுக்கடையில் குத்தி பாருங்கள் நல்லா வந்திருக்கான்னு. வெந்த பிற்பாடு எடுத்து இந்த மாதிரி சுத்தம் பண்ணிங்க. சுத்தம் படுத்திட்டு ரெண்டாக வெட்டிச்சிங்க. இதை தவிர்த்து நம்மளுக்கு வேறு பொருட்கள் என்ன தேவைன்னா, இக்கான் பீஸ் கொஞ்சம் எடுத்துக்கங்க, கருவேப்பிலை 1, ஊசி மிளகா ஒரு 3 எடுத்துங்க, 2 இல்லை 3 எடுத்துக்கலாம் உரப்புக்கு ஏற்றபடி. பூண்டு எடுத்துங்க 3 பல், அப்புறம் வெங்காயம், சரிங்களா, 1 எடுத்துக்கங்க. ஓகே, வெங்காயம்லாம் வெட்டி எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் சமைக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்ம சமைக்க போகலாம். சட்டி சூடான பிற்பாடு நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம், தேவையான அளவு எண்ணெய். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து போடுவோம். தாளிப்பு ஜாமாவை, வெங்காயம், கருவேப்பிலை, ஊசி மிளகா வந்து நான் பச்சையாக 1, சிவப்பு 1 எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உரப்புக்கு தகுந்த ஊசி மிளகா போட்டுக்கங்க. பூண்டு அண்ட் இக்கான் பிலிஸ், நெத்திலி, சரிங்களா, போட்டு நல்லா தாளிப்போம். தாளிக்கிறப்ப அது மணமாக இருக்கும். நல்லா வாசம் வந்து நிறம் மாறின பிற்பாடு நம்ம அடுத்த ஜாமா போடலாம். ஸோ இப்போ நம்ம தூமிஸ் பண்ணிகிட்ருக்கோம். தாளிப்பு தான் தூமிஸ்னு அவங்க மலையில். ஸோ நம்ம தூமிஸ் பண்ணிகிட்ருக்கோம். தூமிஸ் நம்ம நல்லா வெந்த பிற்பாடு நம்ம அவிச்சு வச்சுருந்த பீஜி செம்படா இருக்குல்ல, செம்படாட விதை, ஸோ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம், அதை எடுத்து போடுவோம். போட்டு நல்லா கிண்டணும். இப்போ ஓரளவு நேரம் மாறிடுச்சு. நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும், அடி பிடிக்காத அளவு. நான் நான்ஸ்டிக் பாய்க்கிறதுனால அந்த அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, பீஜி செம்படா, ஸோ அதை எடுத்து போடுவோம். இதில் நல்லா சத்து இருக்குது, இந்த பீஜியில் வந்து நல்லா சத்து இருக்குது. அதாவது நம்ம இதை உணவில் சேர்த்துக்கிறனால நம்மளுக்கு ஹை ப்ரோட்டீன் கிடைக்கிது. அப்புறம் டாய்லெட் ப்ராப்ளம் இருந்தாக்கா அதுக்கும் ரொம்ப நல்லா ஃபைபரு. அப்புறம் ப்ளட் ப்ரெஷர், ஸோ அவங்களுக்கும் அந்த ப்ளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுனாக்கா லோ பண்ணோம். கொலஸ்ட்ரால் லெவலையும் சரிப்படுத்தும். ஸோ இதில் நல்ல நன்மையாக இருக்கிறது. அதனால் வந்து நம்ம வந்து சாப்பாடில் சேர்த்துக்கலாம், அதை த்ரோ பண்ணாமல். உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. ப்ளஸ்ஸு சிக்கன் ஸ்டாக் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்படி நீங்கள் ப்ளஸ்ஸை அவாய்ட் பண்ணுறதா இருந்தாக்கா அதுக்கு பதில் நீங்கள் சீனி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட் சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன். இது வந்து நிறத்துக்காக. ஸோ இந்த மாதிரி போட்டு ஸ்வீட் சோயா சாஸ் நீங்கள் போட்டிங்கனாக்கா, கிச்சாப் ஏதாவது போட்டு அப்படி போட்டு ஸ்வீட் சோயா சாஸ் இல்லைனாக்கா நீங்கள் லேசாக டார்க் சோயா சாஸ் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். போட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டிங்கனாக்கா அந்த நேரம் மாறும் பாருங்கள்.
அவ்வளோதான், நம்மளுடைய துமிஸ் பிஜி செம்படா ரெடி. ஸோ இது நீங்கள் சாதத்தோடு ஒரு சாதத்தோடு கூட வச்சு சாப்பிட்லாம், இல்லை ஏதாவது கிரேவி வில்லைச்சிங்கனாக்கா அதோடு சேர்த்து வச்சு கூட நீ சாப்பிட்லாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்திங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல். இதோட வருகிற நியூ வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். ஓகே, பாய், டேக் கேர், ஸ்டே ஹோம், ஹாப்பி குக்கிங். Drop it.